ஓம் சாந்தி. எல்லோரும் குசியாக இருக்கீங்களா? இன்றைய முரளிலிருந்து முக்கியமான ஞான ரத்தினங்கள். முதல் பாயிண்ட், ஓம் சாந்தி. ஓம் சாந்தின்னு சொல்லும் போதே உங்களுக்கு குசி வரணும் அப்படின்னு சொல்கிறார் பாபா. ஏன் அப்படின்னா, ஆத்மா சாந்தி ஸ்வரூபமானது. ஓம்னா ஆத்மா, சாந்தினா சாந்தி ஸ்வரூபமானது. ஆத்மாவின் சுயதர்மமே சாந்தி ஆகும். அது சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியது அப்படிங்கிறது தான் பொருள். நீங்கள் சாந்தியை யாருக்கிட்டையும் யாசிக்க வேண்டியதில்லை. இந்த விஷயத்த சந்நியாசிங்க கூட சொல்கிறாங்க. சாந்தி அதாவது அமைதி உங்களுடைய கழுத்து மாலையாக இருக்குது, நீங்கள் அதை வெளியே தேடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு கூட ஒரு விஷயம் தெரியாது. அந்த சாந்தி தாமம் நம்முடைய வீடு. அங்கே ஆத்மாக்கள் நிராகாரமாக இருக்குது, ஒளி புள்ளியாக இருக்குது. அங்கே சரீரம் எதுவும் கிடையாது. இந்த சாக்கார உலகத்தில் தான் பாகம் நடிக்கிறோம், சரீரத்தை ஏற்று அப்படிங்கிற விஷயம் சன்னியாசிகளுக்கு கூட தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஆத்மா 84 பிறவிகளின் சக்கரம் எடுக்குது. முதலில் சாந்தி தாமத்திலேருந்து தான் நீங்கள் வரும்போது இந்த உலகம் சாக்கார உலகம் சுகதாமமாக இருந்துச்சு. அப்புறம் பிறகு நீங்கள் 5 விகாரங்களுக்கு உட்பட்டு பாவ கர்மா செய்யும் போது இதுவே துக்கதாமமாக மாறிடுச்சு. இதைத்தான் 84 பிறவிகளின் சக்கரம் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. சாந்தி தாமம், சுகதாமம் மற்றும் துக்கதாமம். எல்லாருமே 84 பிறவிகளின் சக்கரத்தில் வரது கிடையாது. அதனால தான் ஒருத்தர், அதாவது பிரம்மா பாபாவுடைய பிறவி கணக்கை மட்டும் வச்சு தான் மற்ற எல்லாருக்கும் ஞானத்தை புரிய வைக்கிறார் பாபா. அதில் முதலில் வருபவர்கள் சாந்தி தாமத்திலேருந்து வரவங்க கிருஷ்ணனும் ராதையும் தான். அங்கே கூட ஒரு அர்ஜுனனுக்கு தானே கிருஷ்ணர் ஞானம் கொடுத்ததா, உபதேசம் பண்ணதா காமிச்சிருக்காங்க. அதுதான் பாபா இங்கே புரிய வைக்கிறாரு. நான் இந்த ஒரு பிரம்மா பாபாவுடைய உதாரணத்தை வச்சு தான் ஞானத்தை புரிய வைக்கிறேன் அப்படின்னு. பகவான் வாக்கு அர்ஜுனனுக்காக அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. அந்த அர்ஜுனன் யார்? இந்த பிரம்மா தான் அப்படின்னு சொல்கிறார். இவங்க தான் சாந்தி தாமத்தில் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு சாக்கார உலகத்தில் பார்ட் பண்ண வரும்போது கிருஷ்ணனும் ராதையுமா வந்தாங்க. இவங்க தான் 84 பிறவிகளின் சக்கரம் எடுத்து முடித்து இப்போ பிரம்மாவும் மம்மாவுமா மாறியிருக்காங்க. இவங்க தான் மீண்டும் கிருஷ்ணனும் ராதையுமா மாற போகிறாங்க அப்படிங்கிற இந்த விஷயத்தை தான் பாபா 84 பிறவிகளின் சக்கரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதைத்தான் அங்கே குதிரை வண்டியில் அமர்ந்து ரதத்தில் அமர்ந்து ஞான உபதேசம் கொடுத்ததாக சொல்லியிருக்காங்க. அதைத்தான் சிவபாபா சொல்கிறாரு. நான் இந்த பிரம்மா உடலில் பிரவேசமாக இருக்கேன் இல்லையா, இந்த உடல் தான் ரதம். அங்கே பக்தி மார்க்கத்தில் பிரஜாபிதா தச்சன் அஸ்வமேத யாகத்தில் அந்த அஸ்வங்களெல்லாம் பலியிட்டார் அப்படின்ற கட்டுக்கதையெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அஸ்வங்கிறது இந்த உடல் தான் அப்படிங்கிறத சொல்கிறார் பாபா. இந்த உடலை தான் ரதம் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறார். அந்த ரதத்தில் கூட 5 குதிரை 7 குதிரை அப்படிலாம் காமிச்சிருக்காங்க ஒரு சில ஃபோட்டோஸ்லாம். இந்த கர்மேந்திரியங்கள் 5 கர்மேந்திரியங்கள், மனம் புத்திங்கிற சூட்சமேந்திரியங்கள் இருக்குதுங்க. அதை தான் அந்த 7 குதிரைகள் அமர்ந்து, அந்த 7 குதிரைகள்ன்ற ரதத்தில் அமர்ந்து கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கும் ஞான உபதேசம் கொடுத்ததாக காமிச்சிருக்காங்க. அந்த 7 குதிரைகள்ங்கிறது இந்த கர்மேந்திரியங்கள் மற்றும் மனம் புத்திங்கிற சூட்சமேந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணி சிவபாபா ஞானம் கொடுக்குறாரு, அந்த விஷயந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஓட்டப்பந்தய விளையாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபா. இங்கேருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சாந்தி தாமம் போகணும். சாந்தி தாமம் போயிட்டு மறுபடியும் சுகதாமம் வரணும். எப்படி ஓட்டப்பந்தயத்தில் இங்கேருந்து அந்த எல்லை கோட்டை தொட்டுட்டு இங்கிட்டு வருவாங்க இல்லையா, திரும்பி இங்கிட்டு வந்தால் தானே அவங்கள ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்க. அதுபோல் பாபா சொல்கிறார், ஃபஸ்ட்டு இந்த சாக்கார உலகம் பழைய உலகத்துலேருந்து விடுபட்டு சாந்தி தாமம் போகணும். சாந்தி தாமம் போயிட்டு நீங்கள் அந்த எல்லை கோட்டை தொட்டுட்டு மறுபடியும் சுகதாமத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயந்தான் 84 பிறவிகளின் சக்கரம். இப்போ இந்த கிருஷ்ணனை நீங்கள் நினைக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பாவ கர்மமும் அழிய போகிறது கிடையாது. ஏன்னா கிருஷ்ணர் தேகதாரியாக இருக்கார். தேகதாரியை நினைக்கிறதுனால எந்த ஒரு பாவ கர்மமும் அழிய போகிறது கிடையாது. அப்போ என்னன்னு புரிஞ்சுக்கலாம், ராஜயோகம் கற்பித்தது கிருஷ்ணர் கிடையாது, சிவபாபா தான். ஏன்னா சிவபாபா தான் அசரீரியாக இருக்கார். உங்களை நீங்கள் அசரீரி ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு சிவபாபா நினைக்கும் போது தான் பாவ கர்மங்கள் அழியுது அப்படிங்கிறத பாபா சொல்லியிருக்கார். இந்த சிவபாபா தான் உங்களுக்கு ஆசிரியராக இருக்கார். இவர் தான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கிறாரு. இவர் தான் படைப்பினுடைய முதல் இடைக்கடையின் ஞானத்தை கொடுக்குறாரு. நீங்களும் நல்ல விதத்தில் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு பிரகாஷ்மணி தாதி, ஜானகி தாதி இவங்க கூட 84 பிறவிகளின் சக்கரம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா இவங்க நல்ல விதத்தில் சேவை செய்திருக்காங்க. உங்களுடைய அதிர்ஷ்டத்தை நீங்களும் உருவாக்கிக்கணும், நீங்களும் நல்ல விதத்தில் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபா. செகண்ட் பாயிண்ட்டு,
மனிதர்கள் தங்களைத்தானே பகவான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது நான் கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா? நான் கடவுள், நீயும் கடவுள், அதாவது ஆத்மாவே பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ எனக்குள்ளும் இறைவன் இருக்கிறார், உனக்குள்ளும் இறைவன் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க ஒருபோதும் நான் பகவான், நீங்கள் என்னுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆனால் ஒரே ஒரு சிவபாபா பாரலோகிக தந்தை மட்டுமே நீங்கள் என்னுடைய இனிமையான குழந்தைகள், செல்லமான குழந்தைகள்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ அவங்க இது போல் சொன்னால் என்ன சொல்லுவாங்க? சொல்ல முடியாது இல்லையா அப்படிங்கிறாரு. அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க? இறைவனை சர்வவியாபின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் உங்களுடைய தந்தையாக இருக்கேன்னு பாபா இன்றைக்கி சொல்லிகிட்ருக்கார். அடுத்து தந்தைக்கு நிறைய பேர்களை பக்தி மார்க்கத்தில் வச்சுட்டாங்க. ஆயிரக்கணக்கான பேர் இருக்குது. அதில் 1-2 அப்பா உதாரணமாக சொல்கிறார். பபுல்நாத் அப்படின்னு சொல்கிறாங்க. பபுல்நாத்னா என்ன? முற்களை எல்லாம் மலராக மாற்றக்கூடியவர். நம்மெல்லாம் விகாரங்கள்ன்ற முள்ளில் இருந்தோம். முள் போல் எல்லாரையும் காயப்படுத்திகிட்டு இருந்தோம். இப்போ அப்பா நம்மளை மலர் போல் ஆக்குறாரு இல்லையா? எல்லாருக்கும் சுகம் கொடுக்கக்கூடிய தேவதைகளை போல் ஆக்குறாரு இல்லையா? அந்த விஷயத்தை தான் அப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் தந்தை போலாநாத், அதாவது கள்ளங்கவடமற்ற தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமேலு விஸ்வநாத், முழு உலகத்துக்கும் அதிபதியானவர் அப்படின்னு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு காரண பேரை அவங்களுக்கு காரண பேர், காரிய பேர் அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. காரியம், அதாவது தந்தை நம்ம குழந்தைகளாகிய நமக்கு வந்து செய்த காரியங்கள் இருக்கு இல்லையா சங்கமயுகத்தில், அதை தான் அப்படியே பக்தி மார்க்கத்தில் அவருக்கான பேராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். சிவபாபா இங்கே வந்து சங்கமயுகத்தில் வந்து தாய்மார்களின் தலையில் ஞானத்தின் கலசத்தை வைக்கிறாரு. தாய்மார்களின் புகழை அவங்கள பெருமையடை செய்கிறாரு அப்படிங்கிறத சொல்கிறார். சத்தியத்தின் படகு ஆடும் அசையும், ஒருபோதும் மூழ்காது. ஆனால் அசத்தியத்தின் படகு ஆடாமல் அசையாமல் போய்கிட்டே இருக்கும், ஆனால் ஒரேடியாக மூழ்கி போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 3rd பாயிண்ட்டு, சிவபாபா யுதிஷ்டர் ஆவார். அவர் தங்களுடைய குழந்தைகளை யுத்த களத்தில் நிப்பாட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். யாரோட யுத்தம்? மாயையினுடைய யுத்தம். மனிதர்கள் சொல்கிறாங்க ஹிம்சை அப்படின்றது போர்க்களத்தில் சண்டையிடுறது, அதை தான் ஹிம்சைன்னு சொல்கிறாங்க. இது ஹிம்சைக்கான யுத்தம் கிடையாது. தந்தை நிப்பாட்டிருக்க யுத்தம் மாயையோடு யுத்தம், குறிப்பாக காம விகாரத்தோடு அப்படின்னு சொல்லியிருக்கார். காமம் தான் முதல் நம்பர் எதிரியாகும், இதன் மீது வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். கோபப்படுறவங்கள கோபக்காரர்கள்னு தான் சொல்லுவாங்க. பேராசைக்கு வசமாகறவங்கள பேராசைக்காரர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, ஆனால் காம விகாரத்தில் போகிறவங்கள தான் விகாரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ விகாரம்தான் பதித்தமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபா. 5 விகாரங்களும் மோசமானது தான், ஆனால் காமம் மிகப்பெரிய எதிரி, முதல் நம்பர் எதிரி. காமம் மகாசத்ரு அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. இந்த காமத்தை வென்றுட்டிங்கன்னா உலகத்தையே வென்றுட்டிங்கன்னு அப்பா முரளியில் சொல்லியிருக்காரு. அப்போ விகாரங்கள் இல்லாமல் எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு மனிதர்கள் உங்கள்கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் தேவதைகளை என்னன்னு வர்ணிக்கிறீங்க? சம்பூர்ண நிர்விகாரி ஏ போற்றி அப்படின்னு தானே வர்ணிக்கிறீங்க. அப்போ அவங்கள நிர்விகாரின்னு ஏற்றுக்கிட்டீங்க இல்லையா? அப்போ நீங்கள் தேவதை ஆகணும்னா நீங்கள் நிர்விகாரியாக இப்போவே ஆகணும். ஆத்மா சம்ஸ்காரத்தை எடுத்துகிட்டு தான் போகும். அப்போ அந்த சத்தியுகமும் திரேதாயுகமும் விகாரம் இல்லாத உலகமாக இருந்துச்சு. இந்த துவாபர கலியுகம் தான் விகாரத்தின் உலகமாக இருக்குது. இங்கே தான் விகாரத்தால் குழந்தைகள் பிறக்குது. சத்தியுகத்துலேயும் திரேதாயுகத்துலேயும், அதாவது சொர்க்கத்தில் யோக பலத்தால் தான் குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்லுங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். 4th பாயிண்ட்டு, நீங்கள் பட கண்காட்சியில் நீ நல்ல விதத்தில் சேவை செய்யணும். முதல்ல 2 தந்தையரை பற்றி நல்ல விதத்தில் புரிய வைக்கணும் அப்படிங்கிறார். உடல் ரீதியான தந்தை ஒருத்தர் இருக்கார், ஆத்மாக்களுக்கெல்லாம் தந்தை ஒருத்தர் இருக்கார். உடல் ரீதியான தந்தை இங்கே லௌகீகமாக இருக்கக்கூடிய தந்தை, ஆத்மாக்களுக்கெல்லாம் தந்தை பரமாத்மா. உடல் ரீதியாக இருக்கக்கூடிய தந்தைக்கு இருந்து கூட உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கிது, அது ஒரு பிறவிக்கான ஆஸ்தி. ஆனால் இந்த ஆத்மாக்களின் தந்தையான பரமாத்மா கிட்ட இருந்தவங்களுக்கு 21 பிறவிக்கான ஆஸ்தி கிடைக்கிது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தந்தையின் ஆஸ்தியும் கிடைக்கிது, ஆசிரியருடைய ஆஸ்தியும் கிடைக்கிது, சத்குருவோடைய ஆஸ்தியும் கிடைக்கிது. இந்த 3 விதமான ஆஸ்தியையும் இந்த சிவபாபா கிட்டேருந்து நீங்கள் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறார். மற்ற மனிதர்கள் கிட்டேருந்து தந்தையின் ஆஸ்தி மட்டும்தானே கிடைக்கும். இங்கே ஆசிரியராக வந்து பாடமும் கற்பிக்கிறாரு, சத்குருவாக வந்து ஸ்ரீமத் கொடுத்து முக்தி, ஜீவன் முக்தியின் ஆஸ்தி அடைய வைக்கிறார் இல்லையா? அதுக்காக பாபா அப்படி சொல்கிறார்.
அப்புறம் கந்தர்வ திருமணத்தை பற்றி புரிய வைக்கிறாரு. இங்கே ரமேஷ் பாய் மற்றும் உஷா தீதி இருக்காங்க இல்லையா, இவங்கள பாருங்கள் எப்படி திருமணம் செய்திருந்தாலும் தூய்மையாக வாழ்கிறாங்க அப்படின்னு. 2 பேருக்கு இடையில ஞானத்தின் அம்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதாவது 2 பேரும் ஆத்மா அப்படிங்கிற உணர்வு இருக்குது. இப்போ தூய்மையற்றவர்களாக மாறணும்னா 21 பிறவிக்கான ஆஸ்தி கிடைக்காது, மொத்தமாக நம்ம திவாலா ஆகிடுவோம் அப்படிங்கிற பயமும் இருக்குது. இதில் சிலர் தோல்வியும் அடைஞ்சிட்றாங்க அப்படின்னு சொல்கிறார். இவங்க சன்னியாசிகளுக்கு போய் கூட புரிய வைக்க முடியும், நாங்கள் இல்லறத்தில் இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் தூய்மையாக வாழ்கிறோம் பாருங்கள், சிவபாபாக்கிட்டேருந்து நீங்களும் வந்து ஆஸ்தி அடைங்கன்னு சன்னியாசிகளுக்கு கிட்ட கூட சொல்லி புரிய வைக்க முடியும் அப்படின்றத சொல்கிறார். அடுத்து ஞான பலம் யோக பலம் 2த்தையும் சொல்கிறாரு. இங்கே முயற்சி பெருசா பிராப்தி பெருசா அப்படின்னு கேட்டால், பிராப்திங்கிறது 21 பிறவைக்கான பிராப்தி இருக்கவே இருக்குது, அதுவும் பெருசு தான். ஆனால் அதை விட பெருசு முயற்சி தான் அப்படிங்கிறத சொல்கிறார். முயற்சி எதனுடைய முயற்சி? யோகத்தின் முயற்சி, நினைவில் இருக்கிறதுக்கான பயிற்சி, அதை தான் சொல்கிறார் பாபா. ஞான பலம் இருக்கவே இருக்குது, யோக பலமும் வேண்டும். ஞானத்தின் மூலமாக உங்களுக்கு செல்வம் கிடைக்கிது. ஒவ்வொரு ஞான ரத்தினங்களும் ₹1,00,000 மதிப்பு வாய்ந்தது. இங்கே நீங்கள் எந்தளவுக்கு ஞான ரத்தினத்தை சேமித்து வைக்கிறீங்களோ அது அப்படியே சத்தியுகத்தில் செல்வமாக ஸ்தூல செல்வமாக மாறிடும். ஞான பலம் உங்களுக்கு இருக்குது, யோக பலமும் வேணும். யோக பலத்தினால் மட்டும்தான் ஆத்மா தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகும். விகாரங்களின் அழுக்கு அப்போ தான் நீங்கும், அப்போ தான் ஆத்மா ஆரோக்கியமுடையதாக ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் யோக பலத்தின் மூலமாக தான் இந்த உலகத்தையும் தூய்மையாக்குறீங்க, நீங்கள் தூய்மையாகி இந்த முழு உலகத்தையும் தூய்மையாக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பழைய உலகத்தை மொத்தமாக அகற்றிட்டு, இந்த இரும்பு யுகத்தை மொத்தமாக நகட்டிட்டு தங்க யுகத்தை ஸ்தாபனை செய்கிறீங்க. உங்களுடைய தூய்மையின் பலத்தினால இயற்கை கூட தூய்மையாகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இயற்கை தூய்மையாகும் போது அந்த சத்தியுகத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிராப்தி கிடைக்கும்? அந்த இயற்கை கூட தூய்மையாயிடும், நல்ல நல்ல மிகப்பெரிய பழங்கள்லாம் கிடைக்கும், உங்களுக்கு நல்ல சுவையாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அப்போ சத்துவ பிரதானமான சரீரமும் கிடைக்கும், இயற்கையும் தூய்மையாயிடும், நீங்கள் மிகவும் சுகமாக வாழ்வீங்க அப்படிங்கிறதுக்காக பாபா சொல்லியிருக்காரு. நீங்கள் இது போல் நல்ல விதத்தில் சொல்லி சேவை செய்யணும். யாருக்காவது சேவை செய்யாமல் நான் உணவு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு உறுதியோடு இருக்கவங்க தான் உயர்ந்த பதவி அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஜானகி தாதி கூட சொல்லியிருக்காங்க. ஜானகி தாதி கூட முரளி கிளாஸ் பண்ணல, அன்னைக்கு முரளி கிளாஸ் பண்ணல அப்படின்னா வேறு யாருக்காவது முக்தி ஜீவன் முக்தி அடைகிறதுக்கான வழிகாட்டுதல், அதாவது யாருக்காவது சேவை செய்யலைன்னா அவங்க கூட உணவு சாப்பிட மாட்டாங்களாம். அதுபோல் நீங்களும் இருந்தீங்கன்னா உயர்ந்த பதவி அடைய முடியும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கார். அடுத்து வரதானம். துடித்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு ஒரு நொடியில் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் ஆஸ்தியை கொடுக்கக்கூடிய மாஸ்டர் வள்ளல் ஆகுங்கள். எப்படி ஸ்தூல சீசனுக்காக மதுபனில் சீசன் ஆரம்பிக்குது அப்படின்னா சேவாதாரிகள் பொருட்கள் எல்லாம் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்காக தயாராகிறோம் இல்லையா, யாரும் கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடாது, ரூம் அலாக்கேஷனாக இருக்கட்டும் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக, யாரும் கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடாதுன்றதுக்காக எவ்வளோ கவனம் கொடுத்து சேவை செய்கிறீங்க, எவரடியாக இருக்கீங்க இல்லையா. அதுபோல் இப்போ துடித்து கொண்டிருக்கும் ஆத்மாக்கள் அவர்களுடைய சீசனும் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்கிறார் பாபா. அதாவது விநாசம் ஆகும்போது எல்லா ஆத்மாக்களும் வேண்டிகிட்டு இருப்பாங்க இல்லையா, எங்களுக்கு முக்தி கொடுங்க அப்படின்னு. அப்போ அதனுடைய சீசனும் ஆரம்பிக்க போகுது. இப்போ அதுக்காக எவரடியாக இருங்க. அவங்க வரிசையில் வந்து நிற்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது, வரிசையில் வந்து க்யூவில் நின்றுட்டு அவங்க அந்த கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடாது. வரணும், வந்து உங்ககிட்ட ஆஸ்தியை வாங்கிட்டு உடனே போகிறது மாதிரி இருக்கணும். அவங்க வரிசையில் நின்றுட்டு கஷ்டத்தையோ துக்கத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா உங்களை எப்படி மாஸ்டர் வள்ளல்னு சொல்ல முடியும்? அதற்காக இப்போ நீங்கள் புருஷார்த்தியாக இருக்கிறத விட்டுட்டு வள்ளல் தன்மையின் அந்த ஸ்திதியில் இருக்கிறதுக்கான அதிக முயற்சி செய்யுங்க. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு எண்ணமும் மாஸ்டர் வள்ளலாகவே நடங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்து ஸ்லோகன் வந்து இறைவனை புத்தியில் நிறைச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா அனைத்து பிராப்திகளும் வந்தேன் எனது பிரபுவே அப்படின்னு சொல்லி வந்துடுமா. அதாவது இறைவனை புத்தியில் நிறைச்சி வச்சுருந்தீங்கன்னா எல்லா பிராப்திகளும் உயர்ந்த பலன்களும் எஸ் பாஸ் அப்படின்னு சொல்லி ஆஜராயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகே, தேங்க்யூ. ஓம் சாந்தி.